Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல 2018ல வெளியான காயத்ரி அப்படின்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் வரும். கண்டிப்பா அந்த திருப்பங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹாஸ்பிட்டல் தீப்பிடிச்சு எரியுறத நமக்கு காட்டுறாங்க. இல்ல நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. இது சம்பந்தமா கோர்ட்ல கேஸும் நடக்குது. பட்டேல் அப்படின்றவருக்கு தண்டனை கிடைக்குது. அந்த பட்டேலை இப்ப போலீஸ்லாம் சேர்ந்து கூட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு மீடியா ஆபீஸர் நமக்கு காட்டுறாங்க. பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருந்தா புடிங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றாரு. ஆனா எல்லாருமே மொக்க நியூஸா சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பாஸ் எல்லார் மேலயும் கோவப்பட்டு இருக்காரு. இப்பதான் அனுஷியான்னு ஒருத்தங்களை பாக்குறதுக்காக ரூம் வராரு. அவங்க ரொம்ப பரபரப்பா வேலை பாக்குறாங்க. என்னமா இவ்வளவு பரபரப்பா வேலை பாக்குற, என்ன நியூஸ சேர்த்திருக்கன்னு கேக்குறாரு. இவங்களும் அந்த நியூஸ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சிவாஜி அப்படின்ற ஒரு நாடக கலைஞரை பத்தி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா மொக்கையா சொல்ற. நான் கிளம்புறேன்னு இவர் கிளம்ப போறாரு. சார் நில்லுங்க, முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா சொல்ற, சொல்லு அப்படின்ற மாதிரி இவரும் உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அனுஷியா ஒரு நபரை பத்தி சொல்றாங்கல்ல, நமக்கும் அவரோட ஸ்டோரி எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிவாஜின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நாடக கலைஞரா இருப்பாரு. அதே சமயம் நிறைய குழந்தைங்களை இவர் பாத்துக்கிறாரு. இவர் செலவுல தான் இந்த ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மெடிக்கல் செலவு கூட இவர் தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லேடி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைய திருடி அதை வச்சு பிச்செல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தையோட கண்ணுல வேற ஏதோ ஒரு லிக்விட ஊத்தி இருக்காங்க. அது தெரிஞ்சு இவரும் அந்த லேடி கிட்ட இருந்து குழந்தைய புடிங்கிடுறாரு. இப்ப அந்த குழந்தைக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்பதான் பேரண்ட்ஸும் கண்டுபிடிச்சு இவர்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு போறாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இந்த ஆசிரமத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஹெல்ப் பண்றல, கண்டிப்பா உன்னோட பொண்ணை நீ கண்டுபிடிச்சிருவே அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணை பத்தி எந்த தகவலும் ஹீரோக்கு தெரியல அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி காயத்ரின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களும் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இப்போதைக்கு இவங்க டாக்டர் படிப்பு தான் படிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசி விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப மடக்கி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் அவர் செக் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஹீரோ குடிக்க மாட்டாருன்னு தெரியும். நீங்க போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா சீனியர் இருக்கார்ல, அதை நான் முடிவு பண்ணோம், இவனையும் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ஊதி காட்டு அப்படின்ற மாதிரி ஊத வைக்கிறாரு. பார்த்தா ஹீரோ குடிக்கலன்னு தெரிய வருது. இருந்தாலும் இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை கிண்டல் பண்ற மாதிரி தேவையில்லாம நிறைய பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன செக் பண்ணீங்கல்ல, இப்ப நீங்க குடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸ் கிட்டே இப்படி பேசுவியா அப்படின்ற மாதிரி அவரும் மிரட்டுற மாதிரி பேசுறாரு. நீங்க சரியாதான் உங்களோட வேலையை பாக்குறீங்களான்னு பப்ளிக் கூட கேட்கலாம், தப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே ஆமாமான்னு சொல்றாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டரையே செக் பண்றாரு. பார்த்தா அவர் குடிச்சிருக்கிறது தெரிய வருது. குடிச்சிருக்கீங்கல்ல, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவால இந்த டிராபிக் இன்ஸ்பெக்டருக்கு சஸ்பென்ஷன் கிடைச்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட ஆசிரமத்துக்கு வராரு. பார்த்தா பசங்க எல்லாருமே காயப்பட்ட மாதிரி கிடக்குறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுடி சாவியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரவுடியை பாக்குறதுக்காக வராரு. அவன் இததான் பொழப்பாவே செய்யறான் போல. வேற ஒரு பெரியவரையும் மிரட்டி இடத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். சஸ்பெண்ட் ஆன இன்ஸ்பெக்டர் இங்கதான் இருக்காரு. இவனால தான் என்னோட வேலை போச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்க ஹீரோவை பார்த்து சொல்றாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப அமைதியா தான் இவர்கிட்ட பேசுறாரு. அதை நம்பி நிறைய பசங்க இருக்காங்க, ப்ளீஸ் சாவியை தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா இந்த ரவுடி இருக்காருல, தரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாரு. இதனால கோவப்பட்ட ஹீரோவா அங்க இருக்க ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அவங்க கிட்ட இருக்க சாவி எடுத்துட்டு திரும்பி இவரோட இடத்துக்கு வராரு. ஹீரோக்கு கிரின்னு தெரிஞ்ச ஒரு நபர் இருப்பாரு. அடிக்கடி ஹீரோக்கு இவர் தான் வேலை ஏதாவது எடுத்துட்டு வருவாரு. இப்பயும் ஒரு வேலையை பத்தி சொல்றாரு. ஹீரோ இருக்காருல, எவ்வளவு கிடைக்கும்னு கேக்குறாரு. மாட்டி இருக்கிறது மினிஸ்டர், அதனால 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்றாரு. சரி நான் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட ஒய்ஃப் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அவங்க பேரு சாரதா அப்படின்றது. அவங்க போட்டோ பார்த்து வேண்டிட்டு தான் இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் செம்ம வேகமா வந்துட்டு இருக்கு. குறுக்க ஒருத்தர் பைக்ல வந்துடுறாரு. அதனால ஆம்புலன்ஸ் டிரைவரும் சடன் பிரேக் பிடிக்கிறாரு. இதனால உள்ள இருக்க பேஷண்ட் வெளியே வந்து விழுற மாதிரி போயிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை காயத்ரியும் கவனிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோவும் கவனிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கரெக்டா அந்த நபரை வந்து பிடிச்சிடுறாங்க. திரும்பி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுக்காக தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் காயத்ரி போன்ல இருக்க ஒரு போட்டோவை நமக்கு காட்டுறாங்க. இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒய்ஃபை வேண்டாரு பாத்தீங்களா, ஒய்ஃபோட போட்டோ தான் இருக்கு. சோ இவங்க பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு போல. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இந்த போட்டோவை கவனிச்சிருக்கவே மாட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே பிரிஞ்சு கிளம்புறாங்க. ஹீரோ ஒரு மினிஸ்டரை பாக்குறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. மயில ஷூட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுருப்பாரு. இப்ப கூட அது தப்புன்றத புரிஞ்சுக்க மாட்டாரு. இதெல்லாம் ஒரு விஷயம்ன்றதுக்காக கேஸ போட்டுட்டாங்க. இப்ப பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு.
இன்னும் கூட அவர் தப்பை ஏத்துக்காம பேசிட்டு இருக்காருல, இதனால ஹீரோவும் இவருக்கு ஹெல்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. இப்ப மினிஸ்டர் ஆட்கள் இருக்காங்கல்ல, இவரை விட்டா உங்களுக்கு வேற ஆள் கிடைக்காது, அதனால எப்படியாவது பேசி சம்மதிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால மினிஸ்டர் வேகமா இவருக்கு பின்னாடியே வராரு. சரிப்பா, நான் பண்ணது தப்புன்னு நான் ஏத்துக்கிறேன், ப்ளீஸ் என்ன காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த மினிஸ்டர் கோர்ட்டுக்கு வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் பண்ணது தப்புன்றதுனால 14 நாள் இவர் சிறையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி தண்டனை தந்துடுறாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. 2 வாரம் மினிஸ்டர் சிறையில இருக்க போறது இல்ல, அவருக்கு பதிலா ஹீரோ தான் இருக்க போறாரு. ஏன்னா இப்ப மினிஸ்டர் கெட்டப்க்கு ஹீரோ மாறிடுறாரு. இப்ப மினிஸ்டரை வேன்ல கூட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே மினிஸ்டர் ஆட்களா இருப்பாங்க, அதனால யூரின் போற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. அந்த கேப்ல ஹீரோவும் மினிஸ்டரும் இடம் மாறிடுறாங்க. நீ வெளியே வந்தோன்னா காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மினிஸ்டரும் சொல்றாரு. இப்ப ஹீரோ தான் அந்த ஜெயிலுக்கு வராரு. ஜெயிலரும் பார்த்து விசாரிச்சுட்டு உள்ள அனுப்பிடுறாரு. அந்த ஜெயிலரும் மினிஸ்டர் ஆளா தான் இருப்பாரு. சார் சுத்தமா அடையாளமே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மினிஸ்டர் இடத்துல அந்த ஜெயில உட்கார்ந்து இருக்காரு. 14 நாள் இவர் உட்கார்றதுக்காக தான் 10 லட்சம் ரூபாய் தரதா சொல்லிருப்பாங்க. அந்த மினிஸ்டரை மாட்ட வச்சதுக்கு அனுஷியா தான் முக்கியமான காரணமா இருப்பாங்க. இப்ப அனுஷியா வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணுங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்காரு. இந்த ஆள் என்ன வெளியே சுத்துறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப நேரா ஜெயில் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் வெளியே சுத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், உள்ளதான் இருக்காருன்னு அங்க இருக்கவரும் சொல்றாரு. வாங்க சிசிடிவி வேணா காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்து காட்டுறாரு. சிசிடிவில மினிஸ்டர் அங்கதான் இருக்காருன்ற மாதிரி இருக்கு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி அனுஷியாவும் யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு காயத்ரியை காட்டுறாங்க. ஒரு இடத்துல ஷாப்பிங் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப காயத்ரி ஒரு நபர் ஃபாலோ பண்றாரு. இவங்களை கொல்லணுன்றதுக்காக வந்திருக்காரு போல. இப்ப காயத்ரி ஒரு டர்னிங்ல திரும்பி போயிடுறாங்க. அந்த இடத்துக்குள்ள வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, கத்திய சட்டனா அவங்க வயிற்றிய சொருவிடுறாரு. இப்ப வேலை முடிஞ்சிருச்சுன்னு திரும்பி போக பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல தான் காயத்ரி இருக்காங்க. அப்ப நம்ம கொலை பண்ணது யாருன்ற மாதிரி திரும்பி பாக்குறாரு. அதே மாதிரி ட்ரெஸ் போட்ட வேற ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்காரு. மிஸ் ஆயிட்டாலே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. 14 நாள் தண்டனை முடிஞ்சிருதுல, அதனால ஹீரோவா வேன்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அனுஷியாக்கு இவர் மேல டவுட் வந்துருதுல, இவருக்கே தெரியாம இவரை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த வேனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேனை விட்டு இறங்கின ஹீரோ இருக்கார்ல, மினிஸ்டரை பார்த்து பேசுறதுக்காக போறாரு. இத போட்டோ எடுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஒரு நபர் நடுவுல வந்துடுறாரு. மேடம் என்ன எடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. யோ போயா அப்படின்ற மாதிரி இவங்களும் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நபரோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்டிய போட்டோ எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேமராவெல்லாம் புடிங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவர் கிளம்பி போறாருல, அதனால அனுஷியாவும் பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளவு போட்டோ எடுக்க சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே காயத்துக்கு மருந்த போடுறாங்க. அதே மாதிரி முடி கலைஞ்சிருக்குல, அதெல்லாம் சரி பண்ணி விடுறாங்க. சந்தோஷமா இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஹீரோவும் கிரியும் சேர்ந்த மாதிரி அந்த கார்ல போயிட்டு இருக்காங்க. கிரியும் பேமெண்ட்டை தந்துடுறாரு. அப்பதான் அனுஷியா ரொம்ப நேரம் ஃபாலோ பண்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. இதனால ஹீரோ இருக்கார்ல, லெஃப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல போன்னு சொல்றாரு. இதனால அனுஷியாவும் குழம்புன மாதிரி நின்றுறாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆட்டோவை பிடிச்சி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அனுஷியா இதை பாத்துருவாங்க. ஆட்டோவையும் ஃபாலோ பண்றாங்க. அவர் ஆசிரமத்துக்கு போறாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை கவனிச்சுக்கிறாங்க. இப்படி வர காசு மூலியமா தான் இவர் நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஒவ்வொரு ஆசிரமமும் இவரோட பொண்ணை பத்தி எல்லாம் இவர் தேடிட்டு இருக்காரு. இன்னும் பெருசா எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காரு. அப்பதான் அனுஷியா பேட்டி எடுக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேட்டி எடுக்க போறீங்களா, நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஏன் சார் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, மினிஸ்டருக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க பெரிய ஆள் தானே அப்படின்ற மாதிரி இவர் பண்றதை பத்தி எல்லாம் கிண்டலா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி இவங்களை இங்க இருந்து அனுப்புறாரு. இப்பதான் கிரி கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஒரு பெரிய வேலை வந்திருக்குன்னு, நேர்ல வாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஜன்னல் வழியா பாக்குறாரு. இன்னும் அவங்க கிளம்பாம வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. அவங்க கிளம்பி போனா நம்மளும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வெளியே வராரு. பார்த்தா அவங்க கிளம்புற மாதிரி பாவுல தான் காமிச்சிருப்பாங்க. இங்கதான் இருக்காங்க. என்ன சார் எங்கேயாவது கிளம்புறீங்களான்னு கேக்குறாங்க. இவர் சடனா இரும்ப ஆரம்பிக்கிறாரு. இருங்க தண்ணி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேக வேகமா தண்ணி எடுக்கிறாங்க. இவங்க தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்பி போறாரு. இவங்களை கிண்டல் பண்ணிட்டே போறாரு. அதனால இவங்களும் கோவப்பட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. காயத்ரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த கில்லரும் இவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். காயத்ரியை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி கையில கத்திய வச்சிருக்கான். இப்ப நெருங்கி வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து காயத்ரி ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இதனால நிறைய மக்கள்லாம் இந்த இடத்துக்கு கூடி வராங்க. இதனால கில்லரும் அமைதியா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். ஆக்சுவலா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ஒரு பேஷண்டா தான் இருப்பாங்க. அவங்க வெளியே போனோம்னு ஆசைப்பட்டதுனால ஈரன் இந்த மாதிரி வெளியே கூட்டு போயிருப்பாங்க. இப்ப டாக்டருக்கு தெரிய வந்ததுல, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி டாக்டரும் கண்ட மெனிக்கு உங்களை பிடிச்சி கத்திட்டு கிளம்புறாரு. இப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, பக்கத்துல வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க.
என்னால் தானே நீங்க திட்டு வாங்குனீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சந்தோஷமா இருந்தல்ல அது போதும் அப்படின்ற மாதிரி காயத்ரி சொல்றாங்க. அனுஷியா துரத்திட்டு வந்ததுனால ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க பண்ண ஹெல்ப் பத்தி எல்லாம் இவரும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப அனுஷியா இருக்காங்கல்ல, இங்கதான் வந்தாரு, எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஹஸ்பண்டும் இங்கதான் இருக்காரு. இவங்கள பார்த்து பயங்கரமா வலியுறாரு. இப்ப இவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இவரோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. இன்னும் நீ திருந்தல அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களே சீப்பை வச்சு தலையெல்லாம் வாரிட்டு இருக்காங்க. என்னென்ன வரன்னு சொல்லிட்டு இன்னும் வராம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிரி கால் பண்ணிட்டாரு. காலையில இருந்து அந்த மீடியா பொண்ணு என்னையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, அவளை மீறி வர முடியலடா, இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப காயத்ரி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, கண்ணு தெரியாதவர் மாதிரி அந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கான். இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருல, இத காயத்ரி பார்த்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இப்ப அவரோட கையை பிடிச்சி ரோடெல்லாம் கிராஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களோட கையை பிடிச்சி வேகமா கார்ல ஏத்துற மாதிரி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப கார்ல ஏத்த ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. இந்த கேங்கு கூட இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்த கேங்க சேர்ந்தவங்க சண்டை போட்டு காயத்ரியை தூக்கிட்டு போயிடலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாரு. இப்ப இவங்களோட பேக் கீழே விழுந்து கிடக்கு பாத்தீங்களா, அது எடுத்துட்டு இவங்க பக்கத்துல வராரு. யாருமா அவங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரியல அங்கிள், காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரிமா பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவரும் ஆட்டோ ஏத்தி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட போன் இங்கதான் இருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. ஹீரோவும் அந்த போனை ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. சார்ஜ் போட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி சார்ஜை போட்டுறாரு. இப்ப வேலை பார்க்கறதுக்காக தள்ளி போறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல சாரதாவோட போட்டோ வருது. இவர் பார்க்காம விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் அவங்க கால் பண்றாங்க. இவரும் போன் அட்டெண்ட் பண்ணலான்னு பக்கத்துல வராரு. இப்ப இவர் போட்டோவை பாத்துறாரு. சாரதா போட்டோ இவ போன்ல எப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப இவங்க தான் பொண்ணுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அவங்க இருக்காங்கல்ல, அங்கிள் உங்ககிட்ட தான் போன் இருக்கா, நாளைக்கு எனக்கு பட்டமளிப்பு விழா நடக்க போகுது, அந்த இடத்துக்கு நீங்களும் கண்டிப்பா வரணும், அப்ப நான் போனை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் கண்டிப்பா வரமான்ற மாதிரி ஹீரோவும் சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. என் பொண்ணு கடஸ்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கிரி கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. கிரி என்ன சொல்றாருன்னா, இந்த வேலையை முடிச்சா 1 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 1 கோடி ரூபாய் தந்தாலும் இதுக்கப்புறம் இந்த வேலை பார்க்க வேணாம், என் பொண்ணு எனக்கு கடஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவரும் காயத்ரியை பார்க்கறதுக்காக மறுநாள் காலேஜுக்கு வந்துடுறாரு. காயத்ரி தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க. அதனால ஸ்டேஜ்ல பேச சொல்றாங்க. பேசுற காயத்ரியும் என்னோட அப்பா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. என்ன யாருமே இல்லன்னு சொன்னவா அப்பாவை பத்தி சொல்றான்னு தானே யோசிக்கிறீங்க. என்னோட அப்பா குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு என்ன வெறும் 1000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. நல்ல வேலை என்ஜிஓ ஆட்கள் பார்த்து தான் என்ன காப்பாத்திருக்காங்க. அதனால என்னோட அப்பா மேலே எனக்கு சின்ன வயசுல இருந்தே கோவம். அந்த கோவத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இவ்வளவு படிச்சேன். இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் இவரோட ஃப்ரெண்டோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அமைதியே இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. சாரதா கூட ஹீரோ பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப அந்த கான்வெகேஷன் முடிஞ்சிருது பாத்தீங்களா, எல்லாருமே சேர்ந்த மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இந்தம்மா உன்னோட போன் அப்படின்ற மாதிரி தராரு. அவரு வரலையா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் இதுக்கப்புறம் உன்னை பாக்குறதுக்கு கஷ்டப்படுவாருமா, ஏன்னா அவர் தான் உன்னோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பான்னு தெரிஞ்சோடனே இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. வேகமா நடக்க பாக்குறாங்க. அவசரப்படாதமா, நீ நினைக்கிற மாதிரி அவர் மோசமானவர் கிடையாது, இந்த டைரிய படி உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு டைரிய தராரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டைரியை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராமா ட்ரூப்பா சேர்ந்தவரா இருப்பாரு. புதுசா ஒரு கிராமத்துக்கு இவங்க குரூப்பா வந்துடுறாங்க. அந்த கிராமத்து பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா, என் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிரசிடென்ட்டோட பொண்ணா தான் இந்த சாரதான்றவங்க இருப்பாங்க. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்களும் இவரை பார்த்து ஸ்மைல் எல்லாம் பண்றாங்க. காலையில டைம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டிராமாக்கான ரிகர்சல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கேரக்டர் மாதிரியும் பக்காவா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து சாரதாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. நீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவரை பாராட்டவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு அரசியல்வாதி ஓட்டு கேட்கறதுக்காக வராரு. நம்ம ஜாதி ஓட்டெல்லாம் மொத்தமா நமக்கு கிடைக்கணும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, தயங்கிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு இருக்காங்கல்ல, என்னோட அப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால கோவப்பட்ட அந்த அரசியல்வாதி பொண்ணை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஈரக்கு கோவமாயிருது. ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் பேசுவியா அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போறாரு. எல்லாருமே வேணா வேணான்னு தடுக்கிறாங்க. அதை மீறி அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இவங்களும் வேணா வேணான்னு தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி தடுக்கும் போது கோவத்துல இவங்களை அடிக்கிற மாதிரி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் சண்டை போடுறதை இந்த இடத்துல நிறுத்துறாரு. இப்ப இவங்களும் மாடியில வச்சு இவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பீங்களா, இப்படிலாம் பண்ணா செட்டே ஆகாது, அதுக்கப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு இவருக்கு தெரியுது. இவரும் லைட்டா சிரிச்சிட்டு இருக்காரு. ஊருக்கு டிராமா பண்றதுக்காக தானே வந்தாங்க. அந்த டிராமாவை பக்காவா பண்ணி முடிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு.
எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே கிடையாது, என் கூட கடைசி வரைக்கும் நீங்க இருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சாரதாவும் இவரை திரும்பி பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே பழக ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, பிரசிடென்ட் நமக்கு காட்ட மாட்டாங்க, ஒருவேளை இறந்திருப்பாரு போல. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, திடீர்னு மயக்கம் போட்டுறாங்க. டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது அவங்க வயித்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. அதை சரி பண்ணணும்னா 2 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. ட்ரூப் ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட கேட்டு பாக்குறாரு. அவ்வளவு காசுக்கு என்னப்பா பண்றது, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்ட் இருக்காருல, நீ ஒரு இடத்துல நடிக்கணும், நடிச்சா காசு தரதா சொல்றாங்க, பண்றியா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவரும் சரின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. நீ கவலைப்படாத, உன்னை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன், வயிற்றுல இருக்க நம்ம குழந்தையும் காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பார்த்து பேசிட்டு கிளம்புறாரு. 2 நாள் மட்டும் தான் ஜெயில இருக்க போற, அதுக்குள்ள ஆட்கள் வெளியேற்றுவாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அவரை நம்பி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா 2 வாரம் கழிச்சு தான் ஹீரோ வெளியே வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இருக்க மாதிரி தெரியல. இப்ப ஃப்ரெண்டை தேடுறாரு. அப்பதான் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஃப்ரெண்டை போட்டு அடிச்சு விசாரிக்கிறாரு. ஆபரேஷன்ல உன்னோட ஒய்ஃபும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்க, இதை உன்னை பார்த்து எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இப்படி குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது தெரிஞ்சோட ஹீரோவும் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இப்ப ட்ரெயின்ல விழுந்து இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் வரும்போது உட்காந்துருக்காரு. இத பாக்குற ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஓடி வந்து இவரை தள்ளி விட்டுறாரு. ஆனா ட்ரெயின் இடிச்சு அவருக்கு பயங்கரமா காயம்லாம் ஏற்பட்டது. இப்பதான் ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஆபரேஷன் பலனளிக்காம ஒய்ஃப் மட்டும் தான் இறந்து போயிருப்பாங்க. ஆனா டாக்டர்ஸ் குழந்தைய காப்பாத்திருப்பாங்க. அந்த குழந்தைய வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பாரு. அதனால தான் அந்த குழந்தைய வித்து சரக்காது வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அப்பதான் என்ஜிஓவை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அங்க வந்து இவரோட குழந்தைய வாங்கிட்டு போயிருப்பாங்க. எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இவரும் 2-3 ஆசிரமத்தெல்லாம் வந்து செக் பண்றாரு. ஆனா குழந்தைய பத்தி எந்த டீட்டெயிலையும் இவரால கண்டுபிடிக்க முடியல. எல்லா குழந்தைங்களுக்கும் ஹெல்ப் பண்ணா நம்ம பொண்ணும் நல்லா இருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் இந்த மாதிரி வேலைலாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் படிச்சு முடிக்கிறவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே இதுதான் உன்னோட அம்மாவோட போட்டோன்ற மாதிரி போட்டோவை தந்திருப்பாங்க. அதே மாதிரி உன்னோட அப்பா 1000 ரூபாய்க்கு உன்னை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் இவங்க சின்ன வயசுல இருந்து அப்பா மேல கோவமா இருந்திருப்பாங்க. இப்ப அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. ஃப்ரெண்டும் ஆசிரமத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆசிரமத்துல பார்த்தா அப்பாவை காணோம். அப்பா சோகமா இருந்தா கோயிலுக்கு தான் போவாரு, அங்க வேணா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. ஹீரோ கோயில்ல தான் இருக்காரு. ஆனா ஒரு கேங்க சேர்ந்தவங்க அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க தூக்கிட்டு போனது தெரியாம இவங்களும் ஆட்டோல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கோயில்ல எங்க அப்படின்ற மாதிரிலாம் பரபரப்பா தேடுறாங்க. கோயிலையும் அப்பா இருக்கிற மாதிரியே தெரியல. இது எல்லாத்தையுமே அனுஷியா உங்களோட பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப அனுஷியாவும் வேற ஒரு நபரை பத்தி சொல்றாங்க. இவரு பேர் தான் பட்டேலா இருக்கும். இவர் இருக்காரு பாத்தீங்களா, அச்சசலா பார்க்க ஹீரோ மாதிரியே தான் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேன், இல்லீகலா நிறைய வேலைலாம் பார்த்து பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட லாயர் இருக்காரு பாத்தீங்களா, தூக்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க சாருக்கு பதிலா 2 வாரம் நீ சிறையில இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்காருல, இதுக்கெல்லாம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதனால இவங்க 2 பேருக்குள்ளயும் வாக்குவாதம் சண்டையெல்லாம் மாற ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவும் இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது டிவில இவரோட ஆசிரமம் சம்பந்தப்பட்ட வீடியோ ஓடுது. அப்பதான் பொண்ணு திரும்பி ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறதும் இவருக்கு தெரிய வருது. அதே சமயம் அந்த ஆசிரமத்துல பாம்பெல்லாம் ஆட்கள் செட் பண்ணிட்டு இருக்க மாதிரி வீடியோ வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த பட்டியலோட வேலையா இருக்கும். நீ மட்டும் நாங்க சொல்ற மாதிரி பண்ணலன்னு வச்சுக்கோ, அந்த ஆசிரமத்துல இருக்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, உன் பொண்ணும் சேர்த்துதான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இதனால வேற வழி இல்லாம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன்னு ஏத்துக்கிறாரு. பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஐசியூல இருக்க அக்ஷரான்ற ஒரு பொண்ணை சாவடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அந்த பொண்ணை மட்டும் சாவடிச்சா டவுட் வரும்ன்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலே கொளுத்தி விட்டுருப்பாரு. அதனால 132 பேர் இறந்து போயிருப்பாங்க. இதுக்கு இவர் தான் காரணம்னு எல்லா ஆதாரமும் இருக்கும். அதனால ஜட்ஜே இவருக்கு தூக்க தண்டனையை வழங்கிடுறாரு. நமக்கு தூக்க தண்டனை தான் கிடைக்கும்ன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். வேணுன்றே தான் ஹீரோ கிட்ட 2 வாரம் போய் சொல்லியிருப்பாரு. இப்ப வெளியே வந்தோன்னு மீடியாட்கள்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தண்டனையை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேக்குறாங்க. நான் சிங்கம், தைரியமா இந்த தண்டனையை நான் ஏத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேட்டி தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வேன்ல வந்துட்டு இருக்கும் போது வேனை ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. இந்த இடத்துல 2 பேருமே இடம் மாறுற மாதிரி தான் பிளான் இருக்கும். இவர் இருக்காரு பாத்தீங்களா, 2 வாரம் தான், அதுக்குள்ள உன்னை வெளியே ஏத்துருவேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோ ஜெயிலுக்கு வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, சாக போறவனுக்கு பேச்ச பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது சாக போறனா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அங்க ஓடிட்டு இருக்க நியூஸ பாக்குறாரு. பட்டேலோட பேட்டியை பார்க்கும் போது தான் பட்டேல் நம்மள நல்லா ஏமாத்தி இருக்கான் அப்படின்றது ஹீரோக்கு புரிய வருது. ஹீரோவும் நேரா ஜெயிலரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார், நான் உண்மையான பட்டேல் கிடையாது சார், நடிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நானும் பட்டேலால் தான், என்கிட்ட சொல்லி எதுவுமே மாற போறது இல்ல, இரு பட்டேல் சாருக்கு கால் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவரும் வீடியோ கால் பண்ணி தராரு. ஏன்
ஏன் பட்டேல் என்ன ஏமாத்தின அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்பட்டு இருக்காரு. நான் உண்மையை சொல்லியிருந்தா போயிருப்பியா, அதனால தான்டா ஏமாத்தின அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது யார் தெரியுமா, உன் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் காயத்ரி தான் பட்டேலுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஐசியூல பாதுகாப்போட அந்த பொண்ணு இருக்கா, அதனால அண்ணன் பில்டிங்கே கொளுத்தி விட சொல்லிட்டாரு அப்படின்னு ரவுடிங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்த காயத்ரி இந்த விஷயத்தை கேட்டுருவாங்க. இதனால இவனுங்க இருக்காங்கல்ல, அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க, அந்த பில்டிங்கையும் கொளுத்தி விட்டுருப்பாங்க. இவங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எதிராக கேஸ குடுத்திருப்பாங்க. அதனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. உன் பொண்ணை காலி பண்ணா பிரச்சனை முடியும்ன்றதுக்காக காலி பண்ண ட்ரை பண்ண, ஆனா நீ தான் வந்து காப்பாத்திட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி உன்னை கான்டாக்ட் பண்ணி வர வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண, நீ வர மாதிரியே தெரியல, அதனால தான் அடிச்சு இந்த இடத்துக்கு வர வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு பதிலா நீ அந்த இடத்துல சாவு, உனக்கு பதிலா உன்னோட வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பொண்ணுங்களை வர வச்சிடுறாரு. சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட பிளான பத்தி இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இவர் இதே அடையாளத்தோட இதுக்கப்புறம் இருக்க முடியாதுல்ல, அதனால ஹீரோவோட அடையாளத்துக்கு போய் அந்த பொண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்ண போறேன், அதுக்கப்புறம் வேற ஊருக்கு கிளம்பி போய் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவோட உண்மையான கெட்டப் எப்படி இருக்குமோ அந்த கெட்டப்க்கு இவர் மாற ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு கிரி உயிரோட இருக்கிறது ஆபத்து இல்ல, அதனால அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க ரெண்டு பேரையும் ஆட்கள் காலி பண்ணிடுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அப்பா மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பாவை பாக்குற இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஹீரோ தான் ஜெயில இருக்காருன்னு அனுஷியாக்கு தெரிஞ்சிருது. அதனால பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்னால இந்த முடிவை எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. பொண்ணு மாட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் பத்தி தெளிவா புரிய வச்சிடுறாரு. நீங்க தான் எப்படியாவது என்னோட பொண்ணோட லைஃபை காப்பாத்தணும் ப்ளீஸ் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் தான் பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் சில பிளான் யோசிச்சிருக்கேன், அதுக்கு நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க. நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன், நீ எதுனாலும் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. பட்டேல் மாதிரியே வேற ஒரு நபர் இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த தகவலை பரவ வச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே அந்த நபர்கிட்ட பேட்டி எடுக்கலாம் மொத்தமா அவரோட வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. இப்ப பட்டேலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருத்தர் மட்டும் வாங்க பேட்டி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அனுஷியா மட்டும் தான் பேட்டி எடுக்கிற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. இப்ப மைக்க மாற்ற மாதிரி காயத்ரிக்கு பக்கத்துல வராங்க. இது உன்னோட அப்பா கிடையாது, இவன் பேரு பட்டேல் அப்படின்றது. இந்த மேகசின்ல சில போட்டோ இருக்கு, அது அவனுக்கு தெரியாம பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்ப காயத்ரி அந்த மேகசின் எடுத்து பாக்குறாங்க. கிரியும் ஃப்ரெண்டும் இறந்து போயிருக்கிறது தெரியுது. ஆனா பார்த்த காயத்ரி இருக்காங்கல்ல, அனுஷியா கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. இது என்னோட அப்பா தான், என் அப்பாவை எனக்கு தெரியாதா, என்னையே குழப்பி விடணும்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கண்ட மினிக்கு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் அப்பா மாதிரியே இந்த இடத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக மேடம் தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு மேல எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம், அனுஷியாவும் கிளம்புறாங்க. கடைசி ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி ஜெயிலரும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு போலீஸும் கடைசியா என்ன ஆசை அப்படின்னு கேட்கிறாரு. போனை தாங்க, ஒரு மெசேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் போனை வாங்குறாரு. இப்போ ஒரு மெசேஜை பண்ணிடுறாரு. எதுக்காக போன் எல்லாம் தந்து அப்படின்ற மாதிரி ஜெயிலரும் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்குள்ள இவர் பண்ண வேண்டியவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறாரு. அனுஷியாக்கு தான் ஒரு பிளான மெசேஜா அனுப்பியிருக்காரு. அனுஷியாவும் அதை பாத்துறாங்க. என்ன மாதிரியே இருக்கவர் ஒரு நாடக கலைஞர் தானே, அவர் நாடகம் போறத கடைசியா நான் பார்க்கணும், அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அனுஷியா எல்லா டிவி சேனல்லையும் இது ஓடுற மாதிரி பண்ணிடுறாங்க. பட்டேலால நாடகம்லாம் போட முடியாதுல்ல, பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப அவரோட லாயருக்கு கால் பண்ணி பேசுறாரு. நான் உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த லாயரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் பொண்ணு கிட்ட வேற மாதிரி பேசிடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஊருக்கு போயிடலான்னு கிளம்பிட்டு இருக்காங்க. சாக போறவரோட கடைசி ஆசை தானே, பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அனுஷியாவோட வேலைன்னு இவருக்கு தெரிய வருது. அனுஷியா தான் இந்த மாதிரி இவ்வளவு ஆட்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அந்த பட்டேல் கெட்டவன் தான்ப்பா, இருந்தாலும் அவனுக்குன்னு கடைசி ஆசை இருக்கும்ல, அவனுக்காக நீங்க ப்ரோக்ராம பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு வேற சொல்றாங்க. இப்பதான் ஜெயிலர் இவருக்கு கால் பண்ணி பேசுறாரு. எல்லா பிரச்சனையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க உடனே ஜெயிலுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. இதனால இங்க இருக்க பட்டேலும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. இப்ப காயத்ரியும் அங்க இருக்க உண்மையான அப்பாவை பாக்குறாங்க. அப்பான்ற மாதிரி ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. சோ காயத்ரிக்கு உண்மையான அப்பா இவர் தான்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அனுஷியா வந்து சிக்னல் கொடுத்தாங்கல்ல, அப்பயே இவங்க புரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் பட்டேல் முன்னாடி அப்படி நடிச்சிருப்பாங்க. பட்டேலுக்கு தெரியாம அடிக்கடி அனுஷியா கிட்ட பிளான பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. இப்ப பட்டேலும் இந்த இடத்துல கிளாப் தட்டுறாரு. உன் பொண்ணுல, அதனால தான் நல்லாவே நடிச்சு என்னை ஏமாத்திருக்கா, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், இங்க இருக்க எல்லாருமே என்னோட ஆட்கள், என்ன மீறி உங்களால போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இப்ப நான் ஹீரோவோட ஆளு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஜெயிலர் சொல்றாரு. எதனால ஜெயிலர் இப்படி மாறினாருன்னு ஒரு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஹீரோ ஒரு குழந்தைய ஸ்டார்டிங்ல காப்பாத்தினார்ல, அது ஜெயிலரோட பேத்தியா தான் இருக்கும். அதனால தான் ஜெயிலர் இப்ப ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவனை சீக்கிரமா ட்ரெஸ் மாத்தி கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பட்டேலோட ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பட்டேல் வேற ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஆட்கள் கைய பிடிச்ச மாதிரி தான் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பட்டேல் எல்லாரையும் தள்ளி விட்டுறாரு. உண்மையான ஹீரோ அங்கதானே இருக்காரு. இப்ப ஹீரோவை இழுத்துட்டு ஒரு லாக்அப் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள போயிடுறாரு.
இப்ப இவங்க ரெண்டு பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, யாரு உண்மையான பட்டேல் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹீரோவும் பட்டேலோட தோப்பாவை எடுக்கலாம்னு நினைக்கிறாரு, ஆனா தோப்பா வர மாட்டேங்குது. இது தோப்பாலாம் இல்ல, உண்மையிலேயே ஒன்ன மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கு நான் மாறி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னோட அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி காயத்ரி சொல்றாங்க. யாரு அப்பானே தெரியாம எப்படிமா காப்பாத்துறது, எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜெயிலரும் சொல்லிட்டு இருக்காரு. வெளியே இருக்கவங்களுக்கு தெரிய பத்தணும்ன்றதுக்காக ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாரு. பாட்டு பாடுறதுனால இவர் தான் ஹீரோ, இன்னொருத்தன் தான் பட்டேல், அவனை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இன்னொருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் பாட்டு பாடுறாரு. அவரும் முன்னாடி பாடினவர் அளவுக்கு பாடிட்டு இருக்காரு. திரும்பி ஜெயிலரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு, யாரை ஷூட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு பொருள் வந்து இவங்க மண்டிலேயே பட்டுது. இவங்களுக்கு தலையில இருந்து ரத்தம் வருது. இப்போ ஒருத்தர் மட்டும் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா வேகமா பக்கத்துல ஓடி வந்துட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம அப்பாவா இருப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஜெயிலர் கிட்ட இருந்து சடனா கண்ணை புடிங்கிடுறாங்க. பின்னாடி இருக்க பட்டேல ஷூட் பண்ணிடுறாங்க. கரெக்டா பட்டேல பார்த்து தான் ஷூட் பண்ணிருக்காங்க. சோ அப்பாவும் இவங்களும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஷூட் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெயிலர் யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரையும் அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.